கங்கை கொண்ட சோழபுரத்தில் முப்பெரும் விழா பிரதமர் கலந்து கொள்கிறார். அது மட்டுமல்லாது இன்றைய தினம் இந்த நிகழ்வானது நாடு தாண்டி எல்லைகள் தாண்டி பேசப்படுகிறது. ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் இவர்கள் இருவருடைய இந்த சாதனைகள் தான் அடுத்த 430 ஆண்டுகால சோழ பேரரசின் சாதனைகளுக்கு வித்திட்டு சென்றது. அவர்கள் ஆளக்கூடிய ஆண்டு அவ்வளவு நீடித்திருப்பதற்கு இவர்கள் இருவரின் சாதனை மிக முக்கியமானது. குறிப்பாக கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி எழுப்பி நிர்வகித்த ராஜேந்திர சோழனின் பெருமையை பறைசாற்றக்கூடிய நிகழ்வு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் பிரதமர் மோடி அவர்கள் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்தடைந்து ரோட் ஷோ முடிந்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து அந்த நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் தொடர்ந்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். ராஜேஷ், இன்றைய தினத்தில் பிரதமர் நாணயங்கள் வெளியிட இருக்கிறார். இன்னும் சில நிகழ்வுகளும் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை மீண்டும் ஒரு பகிர்ந்து கொள்ளலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கின்றார். நேற்று தூத்துக்குடி வந்த அவர் பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் திருச்சிக்கும், அதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்திற்கும் வந்திருக்கின்றார். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகருக்கு வந்திருக்கின்றார். சோழ நாட்டிற்குள் பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கின்றார் என்பது ஒட்டுமொத்த சோழ தேசமும் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய சோழ தேசத்திற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக அவர்கள் பார்க்கின்றார்கள். 1000 ஆண்டுகள் கடந்தும் அவர்களுடைய வாரிசுகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது வழிவந்த பல தலைமுறையினர் அந்த பகுதியிலே பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோழர்களால் கட்டப்பட்ட பல கோவில்களும் பல கட்டடங்களும் அவர்களுடைய ஆட்சியை பறைசாற்றக்கூடிய வகையிலே, அவர்களது நிர்வாகத்திறனை இன்றைக்கும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களுடைய அந்த கட்டுமானங்கள், நீர்வழி தடங்கள், அவர்கள் உருவாக்கிய ஏரிகள், அவர்கள் உருவாக்கிய பாசன பகுதிகள் போன்றவை எல்லாம் எவ்வாறு இருந்தது என்பதை காட்டக்கூடிய வகையிலே இன்றும் அவற்றுக்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 1000 ஆண்டுகள் பின்னோக்கி நாம் சோழ தேசம் எப்படி இருந்தது, குறிப்பாக சோழர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டுமானால் ஒரு வரியிலே அதனை குறிப்பிடலாம். சோழ நாடு சோறுடைத்து என்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு வளம் மிகுந்த பகுதியாக, நெற்கள் விளையக்கூடிய பகுதியாக தஞ்சையும் திருச்சியும் அரியலூரும் அதனை ஒட்டிய பகுதிகளும் இருந்தது. சோழர்களை பொறுத்தவரையிலே 3 வகைகளாக குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக சோழர்களை பொறுத்தவரையிலே முற்கால சோழர்கள், அதே போல இடையில் அந்த சோழர்கள், அதே போல பிற்கால சோழர்கள் என்றும் 3 வகையான அந்த சோழர்களை குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய தலைநகரங்களை 3 காலகட்டங்களுக்கு ஏற்ப, ஒவ்வொரு மன்னரும் அவரவர் காலகட்டத்திற்கு ஏற்ப, தந்தை தஞ்சாவூர் என்றால் மகன் திரு அரியலூரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுபோன்று ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தலைநகரை மையமாக கொண்டு அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக முற்கால சோழர்களை பொறுத்தவரையிலே பூம்புகார், காவிரிப்பட்டினம், உறையூர், திருவாரூர் போன்ற பகுதிகளை தலைமையிடமாக வைத்து அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு வந்த இடைக்கால சோழர்கள் தஞ்சாவூரை மையமாக கொண்டும், பிறகு கும்பகோணம், சிதம்பரம் போன்ற பகுதிகளை மையமாக கொண்டு ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். பிற்காலத்திலே வந்த சோழர்கள் கங்கை கொண்ட சோழபுரம், பழையாறை, அதே போல தாராசுரம் போன்ற பகுதிகளை மையமாக கொண்டிருக்கிறார்கள். இப்படி 1000 ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய பல விஷயங்களை இன்றைய அந்த பல்வேறு மாவட்டங்களிலே அவர்கள் ஆட்சி செய்திருப்பதை பார்க்க முடிகின்றது. சோழர்களுடைய வரலாறு என்பது தமிழ்நாட்டினுடைய அந்த குறிப்பிட்ட டெல்டா பகுதி அல்லது வெறும் தமிழ்நாடு என்று சுருக்கிவிட முடியாது. இந்தியாவினுடைய பல பகுதிகளை அவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து நிர்வகித்திருக்கிறார்கள். இந்தியா மட்டும் தானா என்றால் பல வெளிநாடுகளுக்கும் சென்றிருக்கிறார்கள். இன்றைய இலங்கை, வங்காளதேசம், மியான்மர், மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மாலத்தீவுகள், தாய்லாந்து, கம்போடியா, இப்படி பல நாடுகளுக்கு சோழ படைகளை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய மன்னர்களை வீழ்த்தி தங்களுடைய புலிக்கொடியை அங்கே நிறுவியிருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய ஒரு மன்னராக, மாமன்னராக திகழ்ந்தவர்களில் சோழ பேரவம்சத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உலக நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சியிலே தங்களுடைய பெரும்படைகள் மூலமாக அன்றைக்கு இருந்த போர் தந்திரங்களை பயன்படுத்தி தங்களுடைய வலிமையான அந்த ஆயுதங்கள் மற்றும் உடல் வலிமை, மன வலிமை ஆகியவற்றை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சோழ தேசத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் வந்திருக்கிறார் என்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான, ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதாக உள்ளூர் பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து பல 100 ஆண்டுகளாக சோழர்களுடைய வம்சம் என்பது அங்கு ஆட்சி செய்திருக்கின்றது. அதற்கான பல சாட்சியங்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் திரையில பார்க்கின்றோம். ஒருபுறம்
கருப்பு நிற காரில் அவர் புறப்பட்டு வரக்கூடிய காட்சியும், மறுபுறம் சாலையினுடைய இருபுறத்திலும் பொதுமக்கள் திரண்டு நின்று வரவேற்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அவர் செல்லக்கூடிய பாதையில் பொதுமக்கள், பிஜேபியை சார்ந்தவர்கள் பூக்களை தூவி அவரை அன்போடு வரவேற்கிறார்கள். அதனை நாம் பார்க்கின்றோம். அதே போல சாலையினுடைய இருபுறமும் கட்சியினுடைய கொடிகளும் நிற்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் பிஜேபியினுடைய கொடி, அதே போல அதிமுகவினுடைய தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய காரணத்தால் அவர்களுடைய கொடி போன்றவையும் நடப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு அவர் சோழ தேசத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் நிறுவிய அந்த தலைநகருக்கு அவர் வரவேற்று செல்லப்படுகிறார். தற்போது அங்கு சுமார் 2 மணி நேரம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலே அவர் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்கின்றார். அதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் அவர் தியானத்திலே ஈடுபடுவார் என்றும், அதன் பிறகு அவர் சிறப்பு நாணயத்தை வெளியிடுவார் என்றும், அந்த நாணய வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு பிறகு இசைஞானி இளையராஜாவினுடைய இசை கச்சேரி நடைபெற. ராஜேஷ், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் அங்க கங்கை கொண்ட சோழபுரத்துல அந்த ஹெலிபேட் பகுதியிலிருந்து இறங்கி கோவிலுக்கு சொல்லக்கூடிய அந்த சாலையில தற்பொழுது ரோட் ஷோவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாலையின் இரு மருங்கிலும் கூடியிருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் மலர்களை தூவி வரவேற்பு அளிக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்.